ஹாடாமே ஸோ ஐம் ரியலி சாரி என்னால் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட முடியல. அதுவும் இல்லாமல் போஸ்ட் போட்டு 3 or 4 days 5 days கிட்ட ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு வந்து முடியல, ஃபீவர்னால வந்து வாய்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கூட எனக்கு வந்து வேறு வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது, என்னன்ட்டுன்னு வந்து தெரியல. இன்ன வரைக்கும் காது இதெல்லாம் அடைச்சி போய் அப்படியே இருக்குது. இப்படியே நாளாகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது. ஓரளவு சரியாயிடுச்சு. இன்றைக்கி மிலிட்ரியோட பார்ட் 5 போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா, நீங்கள் வந்து ஜங்கு கிட்டேருந்து உருட்டி மிரட்டி தப்பிச்சு உங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸோடு வந்து போயிருந்துருப்பீங்க. அவர் நீங்கள் இருக்க லாட்ஜோட நேம், அப்புறம் உங்கள் ரூம் நம்பர், உங்கள் நம்பர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து போயிருந்துருப்பார். ஸோ இதோட தான் நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். த ப்ரெசன்ட் சீன். ஸோ இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து யாருமே வந்து வெளியில் சுற்றி பார்க்க வேணாங்க. ஸோ எல்லாருக்கும் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அவங்களுக்கு பர்சனலாக வேலை இருந்துச்சுன்னா போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் டீமே வந்து ஒன்றா பிளான் போட்டு இன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து யாரையும் போய் பார்க்குற அளவுக்கு யாரும் இல்லை. அதனால நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அலாரம்லாம் முன்னாடி வச்சதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 7 o'clock போல் உங்களுக்கு வந்து கால் வந்து வருது. நீங்கள் வந்து அதை கன்சிடரே பண்ணல. ஸோ நீங்கள் வந்து திரும்பி படுத்துட்டீங்க. அண்ட் திரும்பி கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம், யார் இது, நமக்கு இப்படிலாம் எவனுக்கு கால் பண்ண மாட்டாங்களே, அது வீட்டில் நான் இருந்தா என்ன செத்தா என்ன அந்த மாதிரி தான் என்னைய வச்சுருக்காங்க, இவ்வளோ கால் வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தூக்கத்துலேயே ஒரு மைண்ட் வாய்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து மறையும் கண்டுக்காமல் வந்து ஸோ பில்லோ வச்சு நல்லா உங்கள் காதை அடைச்சிட்டு வந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்பையில் வந்து உங்கள் ரூம் டோரை வந்து தட்டுறாங்க. ஆக்சுவலாக ரூமில் வந்து இன்னும் 2 மெம்பர்ஸோடு தான் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. பட் அவங்க 2 பேருமே வெளியில் போயிட்டாங்க. ரூம் வந்து ஸோ உள்ளே வந்து தாழ்பால்லாம் எதுவுமே போல, நார்மலாக தான் அடைச்சிருக்கு. நீங்கள் யார் இப்போது ரூம் டோர் சவுண்ட் கேட்டுச்சு, தட்டுறாங்களா? நார்மலாக தானே சாத்தியிருக்கு. ஷோ என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிளான் போட்டு யாரோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு வந்து ஜங்க் ஷாக் ஆகுது. பார்த்தா வந்து ஜேகே வந்து நிற்கிறாரு. அவரை பார்க்க உங்களுக்கு வந்து அட்டாக்கே வந்துருச்சு. சார், நீங்கள் இங்கே என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? ஃபோன் பண்ணிங்களா? ஓ, ஃபோன் பண்ணினது நீங்கள் தானா? நான் யாரோ தெரியலையே, தூங்கிட்டு இருந்தேன் சார். எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதனால எனக்கு எந்திரிச்சு எடுக்க முடியல. ஆமாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உனக்கு கல்யாணம் பண்ண வந்து நிற்கிறேன். கேட்குற கேள்வி அது. இன்னைக்கு உன்னை விருந்துக்கு வர சொன்னோம்ல. ஐயோ, ரூம் நம்பர் கொடுத்தது தப்பாக போச்சு. தேடி வந்துட்டாரே, இப்போ நம்மளை கிளப்பி கூட்டிகிட்டு போகமாட்டாரே. அது ஆமாம் சார், சொன்னீங்களோ, நான் மறந்துட்டேன். நீ மறப்பேன்னு எங்களுக்கு தெரியும், அதான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்தேன். நான் கீழே இருந்து உனக்கு கால் பண்ணேன், பட் நீ எடுக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு ஜேகே தேவையில்லாமல் வெயிட் பண்ணிருக்க, போய் தட்டி எழுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியா சார்? அண்ட் ஐம் சாரி, இன்னைக்கு நான் வர முடியாதே. ஏன், அப்படி என்ன வேலை இருக்குது? அது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது சார். கால் வந்து நடந்து டயர்டாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். அதில் கால் லைட்டாக பிசைஞ்சிருச்சு சார். ஸோ என்னால் நடக்க முடியாது, ஸ்டெப்ஸ்லேயே இறங்க முடியாது. ஏன் நீ ஸ்டெப்ஸில் இறங்குறா? அதான் லிஃப்ட் இருக்குல்ல. ஆமாம் இருக்கோ, லிஃப்ட் இருக்குது, பட் ரோட் சைட்லலாம் நடந்து தானே வரணும். காராக இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்ல, எனக்கு அந்த மாதிரி நடக்க முடியாது சார். ஸோ அதனால தான் நான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணக்கூட கொஞ்சம் லேட்டானுச்சு எந்திரிச்சு நடந்து வர்றதுக்கு. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன். என்னது, தூக்கிட்டு போகிறீங்களா? என்ன சார் பேசிகிட்ருக்கீங்க?
ஆமாம், உனக்கு கால் முடியலன்னு சொல்கிற, இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கு விருந்து வச்சே ஆகணும். என் சித்தி ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் கால் பிரச்சனை தான். பரவாயில்ல, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன். சார், கொஞ்சமாச்சும் மிலிட்ரி மேன் மாதிரி பேசுங்க சார். மிலிட்ரி மேன் மாதிரி பேசவா? ஏன் இதுக்கும் மிலிட்ரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை, டீசெண்டாக இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரியதான் செய்யும். உங்களை எப்படி நீ தொட்டு தூக்க விடுவேன்? என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? அது வள்ளுக்கட்டாமே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் வர முடியாது சொல்கிறேன்ல, போங்க சார். என்ன வாய் நீளுது? என்னடி மிரட்டுற? என்ன சவுண்ட் அதிகமாக இருக்கு? என்ன 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 நான் என்ன அவங்க வீட்டு வேலைக்காரியா இல்லை வேற எதுவுமா? என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நான் தான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல, போங்க சார். அப்படிலாம் போக முடியாது. இப்போது உனக்கு 20 minutes டைம் தரேன். போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒழுங்கு மரியாதை வா. இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து போகிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எங்கே போனாலும் உனக்கு நிம்மதியே இல்லை. என் சனியும் பின்னாடியே சுற்றுது போல இருக்கு. இவரை நான் இப்போ என்ன பண்ணுறது? ஷோ, தெரியாதவங்க வீட்டில் போயிட்டு நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? நான் கொஞ்ச நாள் ஒரு நாள் சிரித்து நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? கிளம்பி போய் தொலைவோம். வேறு என்ன பண்ணுறது? ஏதாச்சும் மண்டக்கணமாக ஏதாவது பேசினார்னா திட்டி விட்டுருவோம், இல்லாட்டி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோவமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. ஸோ ஜெய்கி உங்களை பார்க்குறாரு. ஸோ மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாரு. என்ன சார், இப்போ என்ன இந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இல்லை, எங்கள் சித்திக்கு பிடிக்காது, என் தங்கச்சிக்கு பிடிக்காது, போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? சீச்சி, அப்பெல்லாம் இல்லை, அழகாக தான் இருக்க. வா வானா எப்படி வர்றது? இருங்க, நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். என்னமோ இவர் பொண்டாட்டி மாதிரி உரிமையாக தான் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஆஃபீஸ் மெம்பர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜேகேவோட வந்து கிளம்புறீங்க. இந்த காரில் தான் வந்து போகிறீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே அழுதுக்குறீங்க. ஸோ உனக்கு தைரியமே இல்லை ஒய்யன். அவர் சொல்கிற ஒரு சின்ன சில்லி மேட்டருக்கு நீ பயந்துக்கிட்டு, அவரோட மிரட்டலுக்கு பயந்துட்டு நீயும் கிளம்பி வெக்கமே இல்லாமல் போகிற பற்றியா? உனக்கு வந்து எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் வந்து லைட்டாக சிரிக்கிறாரு. என்ன சிரிச்சு மழுப்புறீங்களா? ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? ஒருத்தவங்க வரலன்னு சொல்கிறாங்களே, உங்களை இவ்வளோ கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோமேன்னு. நான் என்னடி பண்ணுறது? எங்கள் சித்தி உன்னை கூட்டிகிட்டு வந்தே திரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து நான்வெஜ்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சு சமைச்சிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? உங்கள் சித்தி வாங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஷோ, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருந்தேன். அழகாக கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன், அதையும் கெடுத்துட்டீங்க. ஏன் உனக்கே தூங்குறது என்ன பிரச்சனையா? அங்கே வந்து தூங்கு. ஓ, அங்கே வந்து தூங்கவா? ஷோ, இவருக்கு என்ன சொல்கிறது? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே உட்காந்துருக்கீங்க. அவர் சரி சரி புலம்பாத, இன்னைக்கு உனக்கு ஒரு குட் நியூஸும் காத்திருக்கு. ஸோ அதனால தான் உன்னை நானுமே இவ்வளோ கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். என்ன என்ன என்னது என்ன சொன்னீங்க? குட் நியூஸ், குட் நியூஸ். ஆமாம், எனக்கு குட் நியூஸா? அப்படி என்ன இருக்குது? அதுவா, விருந்து முடிச்சுட்டு பேசலாம். ஷோ, விருந்து 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 சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விண்டோ சைடு வந்து திரும்பிட்டீங்க. அவர் வந்து உங்களே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த காற்றுல வந்து உங்களோட ஹேர் வந்து நல்லா வந்து பறக்குது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட வண்டி ஓட்டுற கான்சன்ட்ரேஷன் வந்து அவருக்கு வந்து பிரேக் ஆகுது. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா வந்து சடனாக அவர் திரும்பும்போது ஒரு இடத்துல வந்து மோத போகிறாரு. ஸோ ஒரு கார் முன்னாடி அவர் சடன் பிரேக் போடுறாரு. நீங்கள் போயிட்டு வந்து இடிச்சிடுறீங்க. ஸோ அந்த கிளாஸில் வந்து லைட்டாக வந்து இடிச்சிடுது. நீங்கள் என்னாச்சு சார்? ஐயோ, இப்படிமா பிரேக் போடுவீங்க, அதுவும் சடன் பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் நெத்தியை வந்து தேய்க்கிறீங்க. அவர்
ஐம் சாரி ஒயன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவர் சைடு வந்து திருப்புறாரு உங்கள் ஃபேஸை. அவர் வந்து நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் வந்து அப்படியே உங்கள் நெத்தியில் வந்து தேய்க்கிறாரு அவர் கையை வச்சு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் சாரி ஒயன், சாரி சாரி சாரி, நான் முன்னாடி இருந்த காரை வந்து கவனிக்கல, அதான் சடனாக பிரேக் போட்டேன். அச்சோ லைட்டாக வீங்குற மாதிரி இருக்கே, ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அவரே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவரும் நீங்களும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கீங்க மீன்ஸ் உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோஸாக இருக்குது. அவர் அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. அப்படியே 2 பேருக்கு ஒரு குட்டியாக வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வந்து போகுது. 2 பேருக்கு இப்படி வந்து ஐ கான்டாக்ட் வந்து போகையில் பின்னாடியிலேருந்து வண்டியில் வந்து ஹாரன் வந்து அடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்து தள்ளி வந்து போய்க்கிறீங்க. அவருமே வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி வந்து அக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்திலே வந்து ஜேகேயோட சித்தி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்கு உள்ளே போகவே பயமாக இருக்குது. ஐயோ அன்னைக்கு அந்த பேச்சில் பேசினாங்க, இன்னைக்கு எப்படி இந்த நாளை ஓட்ட போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே உள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்து உள்ளே போகையில் அப்போல்லாம் உங்கள் சித்தி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக ஜேகேவும் அவரோட சித்தியும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு ஆண்டி? அதுவா, ஒரு நிமிஷம் அடியே சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பார்த்து வந்து கத்துறாங்க. அந்த பொண்ணுமே வந்து ஒன்று எடுத்துகிட்டு வரா. பார்த்தா ஆர்த்தி எடுத்துகிட்டு வரா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னது சரியான கிறுக்கு குடும்பமாக இருக்குமோ, எனக்கு எதுக்கு ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்த்து வந்து முழிக்கிறீங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறன்னே வந்து தெரியல. அப்போ இல்லை விஷோ தடவை வர்றீங்க, அது 2 பேரும் ஒன்றா, ஜங்கு பக்கத்தில் இருந்து நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் வந்து எதுக்கு, நான் என்ன கல்யாணம் ஆய ஃபஸ்ட் டைம் அது உள்ளே வரேன், அதுவும் இவர் கூட வச்சு எதுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க? ஒருவேளை இவருமே தடவை இப்போ தான் வீட்டுக்கு வராரா? சித்தி வீட்டுக்கு முன்னாடியே வராமல் எப்படி இருந்திருப்பாங்க? ஷோ குடும்பமே கிறுக்கு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக மைண்ட் வாய்ஸில் வந்து நினச்சிட்ருக்கீங்க. 2 பேருக்குமே சேர்த்து வச்சு ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் காலை வைக்கிறீங்க. அப்போ இல்லை என்னம்மா தடவை வீட்டுக்கு வர, வலது கால் எடுத்து வச்சு வா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க இது ஒரு கிறுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. வலது காலா? எதுக்கு ஆண்டி வலது கால்? அது விருந்துக்கு வரையில் வலது கால் எடுத்து வச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் லாஜிக் இல்லாமல் சொல்கிறாங்க. நீங்களுமே அப்படியா, எனக்கு தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வலது காலை வந்து எடுத்து வச்சு உள்ளே போகிறீங்க. நீங்கள் இப்போவே தாக்கு பிடிக்க முடியலையே, இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கன்ஃபியூஸ்டாக சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. அப்போ ஜேகே வந்து நிற்கிறாரு. அப்போ அவங்க சித்தி உட்காரு ஜேகே, அவள் பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. இது என்னடா இது கரைச்ச, கல்யாணம் ஆகி புதுசாக வீட்டுக்கு வர்றவங்கள தான் இப்படிலாம் பண்ணுவாங்க, விட்டாப்போ பாலும் பழமும் கொண்டு வந்து ஊட்டி விட சொன்னான்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து தங்கச்சி வந்து வர்றா. நீங்கள் ஜேகேயை பார்த்து என்ன சார் இது? அது வந்து முறையா? ஆமாம், சித்தி வந்து தெலுங்கு சைடு. ஸோ அவங்க வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க சைடு வீட்டுக்கு வர கெஸ்ட்டை இந்த மாதிரி தான் வெல்கம் பண்ணுவாங்க. அதனால தான் சித்தி கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க. நீ ஒன்றும் நினச்சிக்காத ஓயன். அது சரி சார், சரி என்னைய வெல்கம் பண்ணுறது ஓகே, பட் எதுக்கு உங்களே எல்லாத்துக்கும் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க? அதுவா,
இப்போ நான் இவகிட்ட என்னென்னு சொல்லி உருட்டுறதுன்னு தெரியலையே. நோண்டி கேட்குறாளே. அது இங்கே கூட இந்த ஸ்வீட்டை கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, பட் அவர் ஒன்று பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவருக்கு சொல்லி சமாளிக்கிற அளவுக்கு இப்போ வந்து அவருக்கு யோசனை வரல. ஸோ சொல்லி உருட்டுற அளவுக்கு. அதனால வந்து உங்களை அப்படியே மைண்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. நீங்களும் இந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு, ஆண்டி காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண சீருக்கு நான் வந்துட்டேன். ஆக்சுவலி நான் டீ கூட இன்னும் குடிக்கல. ஆனால் நீங்கள் ஸ்வீட்டு தர்றீங்க. ஸோ நானும் தந்த கடமைக்கு வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். பட் எனக்கு ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்குதே அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அவங்க எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜேகேக்குமே ஞாபகம் வருது. ஐயோ புள்ளி தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து அப்படி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டோமே, எதுவுமே அவளுக்கு வாங்கி கொடுக்கலையே, ஒரு காஃபி டீ. ஸோ இப்படி இருக்கீடா ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவரோட மனசாட்சி வந்து உறுத்துது. அப்போல்லாம் காஃபியை போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களுமே வந்து குடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெஸ்ட்டு வீடு இந்த மாதிரிலாம் போய் பழக்கம் இல்லை பெருசாக. இருந்தாலும் போனாலும் உடனே வந்து போயிட்டு உடனே வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுள் வந்து இல்லை. ஸோ மேக்ஸிமம் அப்படி தானே இருக்கும். கெஸ்ட்டு வீட்டுக்கெலாம் போனால் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு எல்லாருமே தள்ளப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் வந்து போகுது. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்மெல்லே வந்து தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டீங்க. ஸோ ஸ்மெல்லே தெரியுது. உங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து கொமட்டிட்டு வருது. ஸோ என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. பட் நீங்கள் வழியில் வந்து சொல்லிக்கல. அவங்க தங்கச்சி அவங்கள பற்றி சொல்கிறாங்க, உங்களை பற்றி வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ எல்லாம் அவங்க தங்கச்சி, சரி நீங்கள் எங்கள் அண்ணன் ஜங்குக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. பின்னாடி ஜேகே இருக்கிறத நீங்கள் கவனிக்கலை. அது வந்து ஜங்குக் சாரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சொன்னேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். அதுவா, அவர் ஒரு சிடுமூஞ்சி இன்னொரு மனுஷர்கிட்ட எப்படி பேசுறன்னு கூட அவருக்கு தெரியாது. எப்போ பாரு என்ன அப்படின்ட்டுன்னு இதே மாதிரி மிரட்டிகிட்டே இருப்பார். அவரை பார்த்தாலே ஒரு பயம் வரும். ஐயோ இந்த மனுஷனா, இவர்கிட்ட எப்படி மனுஷன் வாயை கொடுத்து எடுக்க முடியாது, பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அதனாலே என்னவோ எனக்கு அவரை வந்து லைட்டாக பிடிக்காது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு ஜேகே வந்து உங்களை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து ரியாக்ஷனே இல்லாமல் பார்த்துட்ருக்காரு. அப்போல வந்து ஜேகே தங்கச்சி வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. அம்மா சொன்னது கரெக்ட் தான். அண்ணனும் இப்படி எல்லாருக்கிட்டேயும் ஹார்ஷாக பேசினா அண்ணனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆகாது. பாரு, இவங்க தான் நம்ம அண்ணின்னு வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டோமே, இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ரொம்ப லைட் வாய்ஸில் வந்து பேசிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. நான் உங்களை நம்பி தான் சொன்னேன். தயவு செஞ்சு அந்த மிலிட்ரி காட்டுற வாயவே திறந்துடாதீங்க அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக திரும்புகிறீங்க. ஜேகே உங்களை வந்து பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து அவரை பார்க்க வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ இந்த மிலிட்ரிக்காரு அப்போ போகலையா? பின்னாடி தான் எழுந்திருக்காரு. போச்சு, நான் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாரு. இப்போ அவர் கேட்டாருன்னா என்ன சொல்கிறது? ஆமாம், ஏன் நீ எதுக்கு பயப்படுற? அவருக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? கேட்டால் சொல்லு. நீ என்ன இல்லாத போலாதேமா சொன்ன? அவர் பண்ணுறது தானே சொன்ன. பயப்படாதோ, ஏன் நீ பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. ஸோ அவங்க வருமே வந்து அவங்க 2 பேர் தங்கச்சி வந்து எந்திரிச்சு கிச்சனுக்கு ஓடிட்டாங்க. உங்களுக்கு
ஐயோ, நேரம் பார்த்து கழட்டி விட்டுட்டு போயிட்டாளுங்களே. இவர் வேற முறைச்சிட்டே வராரு. இவர் முறைக்கிறாரா இல்லை இவரோட பார்வை இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்பேல எதுக்கு மேடம் நீங்களாம் எந்திரிக்கலாமா, உட்காருங்க. அது இல்லை சார், அது இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க. அதுக்கு வேறு சொல்லுவீங்க. அவர் பார்த்து முறைச்சி கண்ணாலேயே மிரட்டி என்னை எந்திரிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லுவேன். ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். நான் என்ன இல்லாத பொல்லாதையுமா சொன்னேன்? நீங்கள் எப்படி என்கிட்ட இது வரைக்கும் பிஹேவ் பண்ணீங்களோ அதுதானே சொன்னேன். ஓ அப்படிங்களா மேடம்? ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி அரைஞ்சிங்க, அதை கூட நான் சொல்லலை. ஓ, நீங்கள் வாங்கினது ஆமாம் பெரிய மெடல் என்கிட்டேருந்து நீ ஒவ்வொரு ஃபுல்லாக சொல்கிறதுக்கு பண்ணினது இந்த வேலை. ஸோ அதுக்கு தப்பு பண்ண நான் அடித்தேன், தப்பு பண்ணது நீ, தப்பு ஓ மேலே. ஸோ அதனால நீ அதையெல்லாம் சொல்ல மாட்டேன். அது சரி, தப்பு நானே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா என்னை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி பழசுலே நிற்கிறீங்க. நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்டு இப்படி என்னவோ அடிக்கிற மாதிரி எகிரிக்கிட்டு நிற்கும் போது சித்தி கிச்சன்லேருந்து வெளியில் வர்றாங்க. வாங்க வாங்க குட்டி சாப்பிட்லாம், சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி நான்வெஜ் தான், எல்லாமே நான்வெஜ். நீங்கள் பார்த்துட்டு ஜேக்கியை பார்க்குறீங்க. அவர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆக்சுவலாக சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது, என்ன? ஆக்சுவலி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? என்ன சொல்கிற? ஆமாம் சார், நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்கிறாது. நான் நீங்கள் வெஜ் செய்வீங்கன்னு நினச்சேன், பட் எனக்கு ஸ்மெல் வந்துச்சு. ஆனால் இவ்வளோவுமே நான்வெஜ்னு நான் நினைக்கல சார் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக் சாப்பிட்றது என்னவோ நான்வெஜ்ஜு, பட் நீங்கள் நான்வெஜ் சைடே போக மாட்டீங்கன்னு சொல்லவும் அவர் என்னடா நம்ம நான்வெஜ் அவ வெஜ், ஷோ கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யோசனைக்கு போயிட்டாரு. அப்போல சித்தி சொல்கிறாங்க, பரவாயில்லடா நான்வெஜ் இருக்கட்டும், வெஜ்ஜும் நான் செஞ்சுருக்கேன், அதை நீ சாப்பிடு. உனக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டு பாரு. ஏன்னா நான்வெஜ் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இப்போயே சாப்பிட்டேன்னா ஸோ அதுக்கப்புறம் நீனே சமைச்சு அவனுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா சமைக்கிறது தானே ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை மயக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி டைரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் ஜேக்கியும் அவங்களோட சித்தியும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. அது ஆண்டி நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் நான் எதுக்கு ஜேகே சாருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போல ஜேகே சாப்பிட்றாரு. அவருக்கு சாப்பாடு முக்கியம், ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போல சித்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆமாம்மா நீ தானே நாளைக்கு என் பையன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஃப்ரீஸாகி உட்காந்துருக்கீங்க. ஜேகேக்கு பொறை ஏறிடுச்சு. பிகாஸ் அவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஜேகேயை பார்க்குறீங்க. நீங்கள் டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடுறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் கையில் லைட்டாக தட்டியை விட்டுட்டு ஸோ வீட்டை விட்டு வெளியில் வர்றீங்க. அப்போ ஜங்குக்கு அவங்க சித்தியை பார்த்து, என்ன சித்தி இது, அவளுக்கு எதுவுமே தெரியாது, இப்படியே டைரெக்டாக சொல்லுவீங்க, ஸோ கோச்சிக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பின்னாடி வர்றாரு. நீங்கள் கோச்சிட்டு நடந்து போகிறீங்க. பிகாஸ் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பட் இவங்க என்ன அவங்கள மேரேஜ் வரைக்கும் அவங்களாவே முடிவு பண்ணி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. பிகாஸ்
உங்களோட பேரண்ட்ஸுமே உங்களோட லைஃப்பில் அவங்க தான் டிசைட் பண்ணி இதான் நீ பண்ணணும், இப்படி தான் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பையும் அவங்க தான் வந்து முடிவு பண்ணாங்க. இப்போ மேரேஜ் லைஃப்பையும் இவங்களாம் முடிவு பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் ஒரு மாதிரி ஒரு சின்ன கோவமே வந்துடுச்சு. நீங்கள் பாட்டு நடந்து ரோட் சைடு வந்து போயிட்டுருக்கீங்க, அவர் உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஹே ஒயன், என்ன இது, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து இப்படி இழுக்கிறாரு. ஸோ அவர் இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் அவர் மேலே போய் இடிச்சிடுறீங்க. ஸோ 2 பேரும் சொல்ல போனால் ஒரு ஹக் அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறீங்க. அவர் வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு கையும் வந்து சேர்த்த மாதிரி வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ 2 கையுமே பிடிச்சிட்டாரு. நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கண்ணில் அவ்வளோ ஒரு கோவம் வந்து இருக்குது. டு பி கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்டுன்னே சொல்லி அதே வருது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ சவுண்டாக பேசியிருக்கேனா இல்லை மெதுவாக பேசியிருக்கேனான்னு தெரியலை. ஏன்னா நான் எவ்வளோ சவுண்டாக கத்தி பேசியும் என் தொண்டை வலிக்குது, நெஞ்செல்லாம் அடைக்குது. பட் எனக்கு வாய்ஸ் வச்சு கேட்கும்போது ரொம்ப மைல்டாக விளங்குது. பிகாஸ் என் 2 காதுமே அடைச்சிருக்கு. அதனால நான் சத்தமாக தான் பேசியிருக்கேனா இல்லை வால்யூம் கம்மியாக பேசியிருக்கேனாங்கிறது எனக்கு தெரியல. என்னோடய பேச்சு அது நார்மலாகவே சவுண்டாக தான் இருக்கும். ஸோ சத்தமாக பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ ஹெட்செட் வால்யூமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சே கேளுங்க எதுக்கும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும், லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜேகேக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து வரிசையாக வந்து ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் உளர்றேன் ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் ஹாப்பி ஜின் டே டு ஆல் மை ஃபேமிலி. ஸோ அது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல நினச்சிட்டேன் அண்ட் நான் மறந்துட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஜின் டே டு ஆல். அண்ட் வியோட பெட் டாக் யன்டன் வந்து December 2 வந்து இறந்துட்டான். ஸோ அதுவும் நான் வந்து எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட முடியல. ஏன்னா வந்து நான் வந்து ஹெல்த் இஷ்யூவில் ரொம்பவே டவுனாக இருக்கேன். அண்ட் எனக்கு கண்ணுலையுமே பிரச்சனை இருக்குது. கண்ணில் பிரச்சனை மீன்ஸ் ஹீட் மேலே இதுவாக என்னன்னு தெரியல. ஸோ லைட்டாக வந்து கண் வலிச்சிட்டு கண்ணில் கட்டி வரும்ல அந்த மாதிரி வருது. அதனால் என்னால் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட முடியல. ஸோ எல்லாருமே வந்து ப்ரேயர் வந்து பண்ணுவாள். அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. அண்ட் டாட்டா பாய் பாய், லவ் யூ.